ஹாய்ங்க, வணக்கம். இந்த வாரம் நம்ம போட்டிருக்கிற கலெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பாவை விளக்கு, அப்புறம் தூங்காமணி விளக்குன்றாங்க, தூண்டாமணி விளக்குன்றாங்க. எனக்கு சரியானதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நந்தீஸ்வரர், அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரி கூஜா. பாவை விளக்கு பாருங்களேன், நல்லா அழகாக 4 கிளி இருக்குது. அதில் விளக்கெல்லாம் மறுபடியும் கொடுக்குறேன். ஒரு தடவை எல்லாத்தையும் பார்ப்பீங்கன்றதுக்காக காட்டிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா காது உருளி, சின்னது தாங்க, பெருசு கிடையாது. காது உருளி இது சின்னது, கை அளவு தான் இருக்குது. நம்ம ஊர்லாம் பதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்வாங்க, சிலர் வெஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே பாதம் இருக்கும், இல்லை வார்ப்புங்க, பழைய வெண்கலம் இது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஃபி ஃபில்டர், டீ ஃபில்டர் எது வேணால் சொல்லிக்கலாம். இதில் கொஞ்சம் மாட்டுறது ஹோல் பெருசாக இருக்குங்க. அடுத்தது ஒரு விளக்குங்க. இது பொருத்தி விட்டு விளக்க துலங்க விட்டுன்னு சொல்லணும், எரிய விட்டுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி குளிர வைன்னு சொல்லணும், அணை அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். 100 லைக்குக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்குங்க. நீங்கள் லைக் நம்பரையும் போடுங்க. இது மோர் டம்ளருங்க, நல்ல அழகான மோர் டம்ளர். டிசைன்ஸ் வாய் பகுதி கிட்டேயும் கீழே கீழே வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலையும் டிசைன்ஸ் நிறைய இருக்குது. கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். இதெல்லாம் கையில் பொட்டு பொட்டாக அடித்து செஞ்சதுங்க. அந்த டிசைன் எல்லாமே கையிலேயே அடித்து செஞ்சது. எல்லாம் ஒரு 6 இன்ச்சுக்கு இருக்குங்க டம்ளர். இது ஒரு 750 ml இல்லை 600 ml கண்டிப்பாக பிடிக்கும். இது ரசம்வாலி. எப்போவும் நமக்கு ஒவ்வொரு வீடியோலையும் வரக்கூடியவர். ஒரு 2 வீடியோவில் வரல, ரசம்வாலி கேட்டாங்க, கிடைக்கல. அப்போது கிடைச்சது போட்டிருக்கேன். காப்பர் ரிவீட், அதே தான் சொல்லுவேன் நான். ஒரே கம்பியில் இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டின் கோட்டிங்கோடு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு தூக்குங்க, கஞ்சி கலையோன்னுவாங்க அந்த காலத்தில். இது உள்ள கஞ்சியை ஊற்றிக்கிட்டு மேலே ஊறுகாவோ இந்த மோர் மிளகாவோ வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போல்லாம் குழந்தைங்க சாப்பாடே கொண்டு போகுதுங்க. ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் கேரியர், குட்டி கேரியரு, குட்டி தூக்கு, இதெல்லாம் பேரண்ட்ஸ் கொடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது ஒரு வெண்ணெய் சட்டி. நாங்கள் வெண்ணெய் சட்டின்னுவோம், ஒரு சிலர் சருவு சட்டின்றாங்க. இது புதுசு இல்லைங்க, பழசு தான், அப்படியே புதுசாக இருக்குது. பழைய டின் கோட்டிங், வெள்ளியத்தோட பழசு அப்படியே இருக்குது. ஒரு ஆழக்கு அரிசி வடிக்கலாம். கும்பா, முறி வெண்கல கும்பாங்க. இது நல்லா பெருசாக இருக்குங்க, வெயிட்டும் இருக்குது. வேணுன்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதனோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடிப்பகுதி பீடம் ரொம்ப கனமாக இருக்குங்க. இது இந்த மாட்டுக்கெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, யானைக்கு மாட்டுக்கெல்லாம், அந்த மாதிரி மணிங்க. இதில் பார்க்குறதுக்கு சூரியன் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல சவுண்டு வருதுங்க. இல்லை ஹிந்தியில் தான் ஏதோ எழுதியிருக்காங்க, எனக்கு தெரியல. இங்கிலீஷில் MA அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது பெருசு ஒன்று கிடச்சிது. இன்னும் 2 சின்னது இருக்குது, காட்டுறேன் பாருங்களேன். இது குட்டி, அதை விட இது சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குங்க. இதில் பெருசு சவுண்ட் இருக்குது, அதையும் விட பெருசாக இதில் சவுண்டு வருது. 2 பீஸ் இது மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட. விளக்குங்க, ஹேங்கிங் மாடலு. இது தூங்காமணி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எரிஞ்சிட்டே இருக்குங்க. இதில் எண்ணெய் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தூண்டெல்லாம் வேண்டாம், அதனால தான் தூண்டாமணி விளக்குன்னு சொல்கிறாங்க. அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஒத்த கையில் எனக்கு ஓப்பன் பண்ண வரல, நீங்கள் வாங்குறவங்க கேளுங்க, நான் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் இருக்குது. நல்ல ஹைட்டு, ஒரு 2 அடி 2.5 அடி ஹைட்டு இருக்குது. ரெண்டும் ஒரே இது தான், ஒரே பீஸ் தான். ஆனால் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பீஸில் அந்த கொக்கி மிஸ் ஆகிருக்கு.
அதுக்கு பதிலாக அவங்க காப்பரில் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இது இல்லை. அதில் பித்தளையிலே இருக்குது. பித்தளை இல்லை, வெண்கலம். இது ரெண்டுமே வெண்கலம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரபு கூஜா. இது வெறும் வார்த்தைக்கு மட்டும் அரபு கூஜா இல்லைங்க. உள்ளே பாருங்கள், க்ளீனாக இருக்குது. பின்பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்களேன். இது மேட் இன் பாகிஸ்தான்னு அதிலே எழுதியிருக்கு. நான் கிட்ட காட்டுறேன், நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இருக்குது பாருங்கள், மேட் இன் பாகிஸ்தான்னு இங்கிலீஷில் இருக்குது. அவங்க அரபிக்கில் ஏதோ எழுதியிருக்காங்க. அதுவும் மேட் இன் பாகிஸ்தானாக தான் இருக்கும். தெரிஞ்சவங்க படிங்க. இது சாதம் வடிக்கிற குண்டாங்க. சாதம் வடிக்கலாம், கொஞ்சமாக ஒரு அரை அழகு வடிக்கலாம். சாதம் வடிக்கலாம், பால் காய்ச்சலாம், தண்ணி சுட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். பின்பக்கம் பாருங்கள், நான் சொல்லுவேன் இல்லையா, பானை தட்டி தட்டி செய்கிற மாதிரி செய்வாங்க அப்படின்னு. நல்லா வெயிட்டாக இருக்குங்க. அதுலேயே இன்னொரு மாடல் டேக்ஸான்னு சொல்லுவோம். எங்கள் அம்மாலாம் சில்வரில் வச்சுருந்தாங்க. இது மாதிரி சில்வர், அலுமினியத்தில் கூட இந்த மாதிரி மாடல் வந்தது. அலுமினியத்தில் சமைக்கக்கூடாதுங்க, பானையில் சமைக்கலாம், இல்லைன்னா வெண்கலம். சில்வர் கொஞ்சம் பரவாயில்ல, அலுமினியம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இது ஒரு கூஜாங்க, வித்தியாசமான கூஜா. ஒரு டம்ளர் ஃபஸ்ட்டு வெண்கலங்க. இது சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில், சில்வர் மேலே ஆசை. இது ஒரு மூடி. அதுக்கப்புறம் அதை அப்படியே தண்ணி ஊற்றலாம், வாட்டர் பாட்டில் மாதிரி. இல்லை நிறையவா குடிக்கணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கும் வழி இருக்குது. ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உள்பக்கம் காட்டுறேன் பாருங்கள், நீட்டாக இருக்குங்க. எந்த ஒரு டேமேஜ் அது எதுவுமே கிடையாது. அழகாக மூடி வச்சிடலாம். நீங்கள் 100 லைக் பண்ணிங்கன்னா அந்த 100 லைக்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஒரு சிறப்பு பரிசு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகாக மூடி வச்சிடலாம். உள் மூடியும் இருக்குது, அது உள்ள அது கீழே விழுந்துருச்சு, அதனால் அதை நான் எடுக்கலை. அடுத்து நம்மளுடைய மணப்பெண் தோழியர் போல் திருமணத்துலலாம் அழகாக வரவேற்பில் நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 பாவை விளக்கு. இந்த பாவை விளக்கு எப்படி 75 mlலேருந்து 100 ml பிடிக்குங்க. பேக் சைடு கொண்டை அலங்காரம் பாருங்கள், ஜடை அலங்காரம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இடையழகு, சடையழகு, தோலழகு, 4 பச்சை கிளி, இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2, கால் விரல்களெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. பத்ம பீடத்து மேலே அழகாக நிற்கிறாங்க. இந்த வடிவமைப்பு பாருங்களேன், வடிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது இந்த பாவை விளக்கு. அவ்வளோ அழகு. ஆபரணங்கள் எல்லாம் நல்லா அழகாக தெரியுதுங்க அதில். இது ஒரு தேக்கு மர மனைன்னு சொல்லுவாங்க, பிள்ளையார் மனை. இந்த பிள்ளையார் மனை மனை மாதிரி அழகாக, அதுக்கு உண்டான சின்னது தான் இது. ஒரு 6 இன்ச்சு தான் அகலம் உள்ளது. அழகாக செஞ்சுருக்காங்க. அதில் அந்த ரேகைகளெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் அந்த தேக்கு மரத்தில். இது ரோஸ்வுட்டுங்க, ரோஸ்வுட்டு பலகை. இது ரோஸ்வுட்டு பலகை வந்துட்டு 700. தேக்கு மனை வந்துட்டு 600ங்க. இதுக்கு மட்டும் நான் விலை சொல்லிட்டேன், ஏன்னா இது கேட்பாங்க, அதனால் சொல்லிட்டேன். வெள்ளரி கூஜாங்க. போன தடவை ஒன்று கொடுத்தேன் உங்களுக்கு நான், வெள்ளரி கூஜா. அதில் டம்ளர் இல்லை. இந்த தடவை இந்த வெள்ளரி கூஜாவில் டம்ளர் இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. உள்பக்கம் காட்டுறேன் இருங்களேன், தெரியுதுங்களா? நீட்டாக இருக்குது, நல்லா அழகாக வந்திருக்கு. மூடியும் நல்ல திருகுங்க. பழைய கூஜா இல்லையா, நிறைய திருகு இருக்குது. பழைய கூஜாலெல்லாம் நிறைய திருகு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இடுக்கிங்க, இடுக்கி. இது வெண்கலமாக பித்தளையான்னு தெரியல, எனக்கு என்னவோ பித்தளை மாதிரி தான் இருக்குது. ஏதோ நான் பித்தளை விலையிலே போடுறேன் பாருங்கள். ரிவிட், நல்ல ரிவிட்டுங்க, பிடிச்சி இறக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது இட்லி கொப்பரை, இட்லி குண்டான், இட்லி பானை, எது வேணால் சொல்லலாம். 6 இட்லிங்க. யாரோ கேட்டிருந்தீங்க என்கிட்ட 6 இட்லி இருக்கிறது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்தந்த நேரத்துக்கு அனுப்ப முடியலை, வீடியோ போடும்போது போடுறேன். யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. உள்ள நல்ல டின் கோட்டிங்குங்க, பழைய டின் கோட்டிங். இது புழுங்கலை, பானையை பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். அப்படியே வச்சுருந்துருக்குறாங்க, அப்படியே கொடுத்துருக்குறாங்க. 6 இட்லி, நல்ல மூடி அமைப்பு, பழைய மூடி, பழைய காலத்து மூடி. இது கீழ்ப்பகுதி பருத்து, நடுவில் கொஞ்சம் சிறுத்து, மறுபடியும் மேல் பகுதி பெருத்த மாதிரி இருக்கும் இந்த பானை.
இது பார்த்திங்கன்னா பூக்கூடைங்க. இந்த பூக்கூடையிலே எனக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிடி தான். இந்த வளையலுக்கெல்லாம் வரும் பார்த்திங்களா கட்டிங், அந்த மாதிரி கட்டிங் கொடுத்துருக்குறாங்கங்க. கோல்டுக்கு செய்கிற மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த பிடியில். சாமிக்கு பூஜைக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாங்க நம்ம இதை. இது ஒரு பூஜை பிரசாதம் வைக்கிற ஒரு பாத்திரம். இது போன 3வது வீடியோவில் 4வது வீடியோவில் ஒன்று போட்டேன், சின்னது. இது கொஞ்சம் பெருசு, 2 பக்கமும் வளையம் இருக்குது. ரொம்ப பழசு இல்லைங்க இதை, நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் இடைப்பட்ட காலத்தில் உள்ளது தான். இல்லை பிரசாதம் நல்லா தாராளமாக வைக்கலாம் அதில். அடுத்தது பார்க்குறது நாம் நந்தியம் பெருமாள், நந்தீஸ்வரர். நல்ல அழகாக அமைப்பாக இருக்கிறாருங்க, நல்ல திமிழ். அவர் உடம்புல துணி, அதிலேருந்து அப்படியே அழகாக வாளுக்கு கீழே ஆபரணம் போய் கழுத்துக்கு வருதுங்க. அது கால் மடித்து மணி தொங்குது. கொம்புகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவரோட கண், விபூதியெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக. ஆனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடம் இருக்கிறதுனால தான் அந்த விபூதி வச்சது வெள்ளையாக தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குங்க, அமைப்பானவர். மூக்கணாங்கயிறு இல்லை பாருங்கள், மூக்கணாங்கயிறு இல்லைன்னாலே அதிகார நந்தி, அமைதியானவர். இது ஒரு முக்காலிங்க அன்னப்பட்சி திரும்பி இருந்தது, அதனால தான் திருப்பி காட்டுறேன். பாருங்கள் தெரியுதா, அன்னப்பட்சி, அழகான அன்னப்பட்சி. பட்டு புடவையிலலாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டிசைன். எத்தனை டிசைன், 1 2 3 4 5 6 7 8 லேயருக்கு டிசைன்ஸ் அடிச்சிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு தாங்க சின்னதாக இருக்குது, ரொம்ப வெயிட்டு, ஒத்த கையில் தூக்கவே முடியாது, எனக்கு தூக்கவே முடியல. இது கிளிங்க, 3 காலுமே கிளி அமைப்பு. நல்லா அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பூஜைக்கு பயன்படுத்தலாங்க. அப்புறம் அந்த திருமண நேரத்துலலாம் அந்த நலங்கு வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி விசேஷங்களுக்கு பயன்படுத்தலாம். நிறைய பேர் பூஜைக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அது மேலே தட்டு வச்சு சுவாமிக்கு வைக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வருதுங்க, 8 இன்ச்சுக்கு இருக்குது. ரவுண்டு தானே, அகலம் உயரம் எல்லாம் ஒன்று தான், இந்த ரவுண்டு ஒன்று தான். இது எப்படியும் ஹைட்டு வந்துட்டு ஒரு 6 இன்ச்சு இல்லை 5.5 இன்ச்சு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அரச இலை தூக்கு, அரச இலை தூக்கு, ஆளிலை தூக்கு இல்லை, இது அரச இலை, அரச மரத்தினோட இலை தான் இந்த மாதிரி கூர்மையாக வரும். பிடி பாருங்கள், நல்ல வெயிட்டு. ஓப்பன் பண்ணுறேன். டின் கோட்டிங்கோடு இருக்குங்க இதில், இந்த பக்கமும் டின் கோட்டிங் இருக்குது. இதெல்லாம் ரேட் கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குறேங்க, உங்களுக்கு வேணுன்றவங்க கேளுங்க, நான் விலை பார்த்து போட்டு கொடுக்குறேன். எல்லாம் ஒரு ஒரு 3 லிட்ரு தண்ணி பிடிக்குங்க அது. சுபமுகூர்த்த தாம்பூல தட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வருஷம் இருந்ததுங்க, நான் பார்த்தேன் 1973ன்னு எங்கேயோ பார்த்தேன். இருங்க காட்டுறேன். டிசைன் நல்லாயிருக்கு. இந்த விளிம்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அரும்பு விளிம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. மிகவும் பழமையானதுங்க இது. 73வது ஆண்டுன்னு போட்டிருந்ததில் நான் பார்த்தேன். இருங்க காட்டுறேன். அந்த இருக்குது பாருங்கள். தண்ணி பானைன்னு சொல்லலாங்க. கேரளா வெள்ளோடு, கேரளாவுடைய வெள்ளோடு பானை. இது விஷத்தையே முறிக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. நல்ல கனமாக இருக்குது. சாதம் வடிக்கலாம், பால் காய்ச்சலாம், நல்ல ஒரு 3-4 லிட்ரு பால் காய்ச்சலாம். இதில் பால் காய்ச்சிட்டு ஃபில்டர் இருக்குது என்கிட்ட, பெரிய ஃபில்டர். அந்த ஃபில்டரில் காஃபியோ டீயோ போட்டு ஓரமாக டிகாஷன் இறக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. வேணுன்றவங்க அவங்க இஷ்டத்துக்கு உங்கள் ஃபங்க்ஷனில் பாலும் டிகாஷனும் கலந்து சர்க்கரை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போடாமல் அழகாக குடிச்சிட்டு போயிடுவாங்க. நாம் எடுத்து பரிமாறணுன்ற அவசியமும் கிடையாது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சாதம் வடிக்கலாம், தண்ணியும் வச்சுக்கலாம். ஃபில்ட்ரு இதில் போடலைங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் போடும்போது போடுறேன். பெருசு இருக்குது, ஒரு 30 பேர் குடிக்கலாம். அடுத்து பல்லாங்குழிங்க, ஒரு முதல் 2 வீடியோ கிட்ட போட்டேன், அப்போ இருந்தது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, உட்டில் கேட்டாங்க, உட்டில் எனக்கு வரல. இது மெட்டலில் வந்திருக்கு, வேணும்னா எடுங்க. கடாய், வெண்கல கடாய்ங்க. இது வார்ப்பு, எல்லாம் ஒரே நேரத்தில் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊற்றக்கூடியது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்ம கேக்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேப் வந்தால் ஒரு இது கிடைக்கல, பபிள் வரும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து அளவு 11.5 இன்ச்சு இருக்குது. அந்த மாதிரி ஒரு மச்சம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல காட்டுறேன். இது கைப்பிடி. இருங்க சுற்றி வரட்டும். இங்கே நான் பார்த்தது உங்களுக்கு நான் காட்டணும் இல்லையா. திக்னஸ் பாருங்கள். இந்த திக்னஸ் தான் கடாய் ஃபுல்லாக இருக்குது. வெயிட் எடை கேளுங்க சொல்கிறேன். இதுதான் சொன்னேன். இது ஒரு பபிள் வந்திருக்கும். அந்த இடத்துல வார்ப்பில் போய் கொட்டி இருக்காது. கவுழ்த்து போட்டு தானே ஊற்றுவாங்க வெங்கல கரைசலை. அப்படி ஊற்றும்போது அந்த இடத்துல ஒரு பபிள் இருந்திருக்கும். அதுதான் அதில் இருக்குது. அடுத்தது இன்னொரு முக்காலிங்க. இந்த முக்காலி செம்ம டிசைனுங்க. நல்ல டிசைன். கீழேயே வளைவாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் கீழே கிளி இருக்கிற மாதிரி தான் கால் பெடி இருக்குது. டிசைன் அழகாக இருக்குங்க. இதில் கட்டிங் வேறு, அதில் கட்டிங் வேறு. அதை விட இது கொஞ்சம் புதுசு. அது ரொம்ப பழசுங்க. முதல்ல காட்டினேன் பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப பழசு. கொஞ்சம் வருஷம் முந்தியது தான். இது மாம்பழ சொம்புங்க. ஒத்தப்பிடி. மேல் பக்கமே ஒரே ஒரு பாட்லாக்கில் ஒத்தப்பிடி. உள்பக்கம் காட்டுறேன் பாருங்கள். நல்லா திருத்தமாக இருக்குங்க. உள்ளே எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. நல்லா அழகாக இருக்குது இந்த சொம்பு. இது டிஃப்ரெண்ட் மாடலுங்க. நான் இது வரைக்கும் வந்தது பார்த்ததில்ல. பாருங்கள், இது வார்ப்பு தான். அதுதான் கீழே காட்டியிருக்கேன் நான். இது நல்லா அழகாக இருக்குது. திருகு ஜாஸ்திங்க. அதில் திருப்பிக்கிட்டே இருக்கணும், மூடணும் அப்படின்னு அவங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காக நான் அதை உங்களுக்கு ரோலரில் காட்டுறேன். திரும்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? காட்டுறேன் பாருங்கள். நான் இது வரைக்கும் வச்சுருக்கேன், ஆனால் போட டைம் இல்லை, அதனால் போட முடியல. டிஃபன் கேரியருங்க. 5 அடுக்கு கேரியர் வித் டின் கோட்டிங். டிஃபன் கேரியர் எப்போவுமே கையை பிடிச்சிக்கிட்டு திருப்பக்கூடாது. இப்படியே ஆட்டியே எடுத்துடணும் அந்த கம்பியை. மேல் பக்கம் பார்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு உள்பகுதி என்னன்றதை நான் காட்டுறேன். திருத்தமாக இருக்குங்க. புதுசு கிடையாதுங்க, பழசு தான். ஆனால் அது பாலிஷோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே புதுசு மாதிரி தெரியுது. இது அந்த காலத்தில் இப்போ கூட டப்பாவால் பாம்பேலெல்லாம் இருக்காங்க. சென்னையிலெல்லாம் கூட சவுகார்பேட் பக்கமெல்லாம் அந்த டப்பாவில் சாப்பாடு மதியானத்தில் கொண்டு போய் கொடுப்பாங்க கடைங்களில். 5 பாக்ஸ் இருக்குங்க. 5 அடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 5 அடுக்கு இருக்குது. உள்பகுதியில் சாதம், சாம்பார், பொரியல், கூட்டு, ரசம் எல்லாம் சமபந்தியாக சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். இப்போ தான் நமக்கு டைம் இல்லை, ஒரு கலந்த சாதம் ஒரு பொரியல்னு எடுத்துன்னு போயிடுறோம். மூடியும் நல்லா டின் கோட்டிங்கோடு இருக்குது, அழகாக இருக்குது. இது அதில் மாட்டுற கம்பிங்க. அதில் மாட்டிட்டு எல்லாத்தையும் அடுக்கி சரி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப பழமையான ஒரு சொம்புங்க. என்கிட்ட பழசு இருந்தது. இது எங்கே இருந்ததுன்னு தேடி பார்த்தேன், அது கிடச்சது, போட்டேன். எப்படி 100-120 வருஷத்து பொருளாக இருக்கும் அது. அதனோட கலரை பார்த்தாலே தெரியும். அதுக்கு தான் நான் அதை வாஷ் பண்ணாமலே போட்டிருக்கேன் உங்களுக்கு நான். ரொம்ப பழசு இது, ரொம்ப 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 பழசு. அதுதான் இது. மறுபடியும் மனையை காட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் அது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இது பாவை விளக்கு. மறுபடியும் ஒரு தரம் பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக